வாங்கங்க இன்றைக்கி நாம் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சூப்பரான சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கீறிட்டு அதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி இது ரெண்டையுமே நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு 2 விசில் வச்சுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும். 2 விசில் வச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தலாம். கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, 1 பல்லு பூண்டு இது எல்லாத்தையுமே நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம், பட்டை வகை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பருப்பு அதில் வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் ரெண்டையும் வெளியில் எடுத்துகிட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். பச்சை மிளகாயோட கரைஞ்சி விட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துடலாங்க. இது தேங்காய் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு இருக்கட்டுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். சூப்பரான வெங்காயம் தக்காளி சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை எப்படி சூப்பாக கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதத்து கூட சேர்த்து எடுத்துக்கலாங்க. நம்ம சாதத்தில் எப்பவும் போல் புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி சூப் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுக்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக அவங்க சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.